ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனிடெஸ்க்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனிடெஸ்க் அப்படின்னா ரிமோட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். சிம்பிளாக சொல்லணும்னா எனிடெஸ்க் யூஸ் பண்ணி ஒரு பிசியில் மொபைலை இன்டர்நெட் மூலமாக ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இந்த எனிடெஸ்க் மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்க கம்ப்யூட்டரை நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம், வேறு ஒரு இடத்துல இருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், மொபைல்லேருந்தே உங்கள் பிசியை வந்து அக்சஸ் பண்ணலாம், ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் கொஞ்சம் டெக்னிக் தெரியுது, ஆனால் வேறு ஒருத்தவங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து அதை டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஆஃபீஸ் பிசியை வந்து நம்ம வீட்டிலேருந்தே கூட கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லேப்டாப்பை வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப்பு அப்புறம் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதில் வந்து லேப்டாப்பில் எனிடெஸ்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் க்ரோமில். இதுலேயும் எனிடெஸ்க் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்டால்னு கேட்கும், ஃபஸ்ட்டாக வந்திருக்கும், அதை இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆயிரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். லேப்டாப்பில் இந்தமாரி வந்திருக்கும், டவுன்லோட் நவுன்னு கொடுங்க. டவுன்லோட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனிடெஸ்க் வந்து ஓப்பன் ஆயிரும். இது சிம்பிள் தான் இன்ஸ்டால் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் டெவலப் பண்ணிங்கனாவே அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஃபைல் ஆக்சஸ்லாம் கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஓகே கொடுத்துருங்க. பர்மிஷன் எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா உங்களோட சிஸ்டத்தை நீங்களே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையானது மட்டும் கொடுங்க, வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. இப்போ வந்து நான் வந்து லேப்டாப்பை மொபைலில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த லேப்டாப்பில் தெரியக்கூடிய இந்த நம்பர் வந்து என்னோடய மொபைலில் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இந்த ஆரோ பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுமாரி கனெக்டிங்னு கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த ப்ரொஃபைலுங்கிற இடத்துல டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வேறு யாருக்கும் வந்து ஃபைல் ஆக்சஸ் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் மட்டும் அவங்க பண்ணால் போதும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் தான் இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறேன், இல்லைனா மற்றவங்க வந்து ஃபுல்லுமே என்னோடய லேப்டாப் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஆக்சஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதை அக்செப்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து இங்கே ஷோ ஆகுது. நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஃபோட்டோஸ்லாம் ஜூம் பண்ணி பார்ப்பீங்களா, அதேமாதிரி இதுலேயும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இதில் லேண்ட்ஸ்கேப் முழுக்க மாற்றிக்கிறேன். ஸோ இதில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இந்த சைடில் மொபைலில் சொல்கிறேன், மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும், எனிடெஸ்கோட சிம்பிள் இருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி இந்த லேப்டாப்பே வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு மவுஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மவுஸ்ன்னு இருக்கும். மவுஸுங்கிற இடத்துல இப்போ நார்மலாக வந்து இது மூணுமே மவுஸ் தான். இது வந்து கீபோர்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த F1 அப்படின்றதுனா நீங்கள் ஃபங்க்ஷன் கீலாம் வந்து நீங்கள் கீபோர்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கீஸ்லாம் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் பட்டன், ஆல்ட் பட்டன் எல்லா பட்டனுமே யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மவுஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே ஃபோனில் டச் யூஸ் பண்ணுற மாரி பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து தேவையோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுமாரி ஓப்பன் ஆயிரும். இப்போ எதுவும் ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணலாம்.
இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எதுவும் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோம்ங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆயிரும். இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எதுவும் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக எந்த இடத்துல நியூ டேப் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகும். அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய மவுஸ். இது வந்து நீங்கள் நார்மலாக எந்த இடத்துல கர்சர் வேணுமோ அந்த இடத்துல மவுஸ் மாரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். இந்தமாரி கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். இதிலே வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் டைப் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அந்த கர்சர் எடுத்து போய் வச்சுட்டு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி வரும். அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணுறதுக்கு கீபோர்டு வேணும். ஸோ அதனால் இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீபோர்டு வந்து நம்ம மொபைல் கீபோர்டும் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து எனி டெஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இதில் என்ட்ரு கொடுத்தோம்னாவே அதில் வந்து சர்ச் ஆயிரும். ஸோ அடுத்த இருக்க கீபோர்டு இந்த கீபோர்டு. இதில் வந்து நீங்கள் நார்மலாக இதுலேயும் அதேமாரி டைப் அடிச்சுக்கலாம். இதில் வந்து கீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பேக் வரணும், இப்போ பேக் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கீ அழுத்தினீங்கன்னா போதும், பேக் வரும். இது ப்ரௌசருங்கிறதுனால ஒர்க் ஆகலை. நான் உங்களுக்கு ஃபைலில் போய் பண்ணி காட்டுறேன். மவுஸோட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் நம்ம. அடுத்து இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபுல் ஸ்க்ரீனாக மாறிடும் நமக்கு மொபைலில். ஜஸ்ட் இதை மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபைல் வந்து ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கீபோர்டில் இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம கொடுத்துட்டு இப்போ எனி அப்படின்னு சொல்லி நார்மலாக இதில் டைப் பண்ணி இந்த சென்ட் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா எனி டெஸ்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபைல்ஸில். ஸோ இந்த சர்ச் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபைலில் போய் நீங்கள் சர்ச்னு கொடுக்க தேவையில்லை. அது ஏன்னா நியூ ஃபோல்டர்னா நியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இதில். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் வந்து சர்ச் பார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம இந்த மவுஸ் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். மொபைல் கீபோர்டே யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீபோர்ட் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து இது வந்து ஃபைல் ஷேரு. இப்போ இது வந்து இந்த ஃபைல் ஷேர் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அங்கே ஷேர் பண்ணலாம். அதுமாதிரி லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபைலில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுலேயே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து திஸ் டிவைஸுங்கிறது நம்ம மொபைலு, ரிமோட் டிவைஸுங்கிறது நம்மளோட லேப்டாப்பு. இப்போ லேப்டாப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு நம்ம இதிலே அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு. நமக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கான்டாக்ட்ஸில் டெஸ்க்டாப் இனி அப்படின்ட்டுருக்கு, அதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செலக்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ்லாம் இதில் காட்டும். ஸோ என்னங்கிறதுல நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ அந்த ஃபைல் வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ மொபைலில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அதேமாரி தான் இப்போ ஜஸ்ட்டு இதே ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு என் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இது. ஸோ செலக்ட் டெஸ்டினேஷனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து லேப்டாப் போடுது, ரிமோட் டிவைஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா லேப்டாப் போடுது. லேப்டாப்பில் எனி அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
எண்ணிங்கிறது எதில் இருக்குன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். அதுக்குள்ளே எண்ணிங் இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டோம்னா எண்ணிங்கிற ஃபோல்டரில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்தமாரி யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேட் பண்ணலாம். இப்போ அங்கே யாரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம். இப்போ ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தமாரி கீழே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். அவங்களும் வந்து திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். பண்ணிங்கன்னா இங்கே மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த இதை இப்போ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு எடுத்துடலாம். இப்போ உங்கள் ஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்திருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைல்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. சில ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பே பண்ணால் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு பே பண்ணுற அளவுக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் இதில் இருக்க ஆப்ஷனே வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட்டு மறுபடியும் அந்த லோகோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஃபுல்லாகவே வெளியே வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் மறுபடியும் கனெக்ட் பண்ணக்கூட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உங்கள் டெஸ்க்டாப்போட லோகோ இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு கனெக்டிங் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் செக்ஷன் இருந்தாலும் ஓகே தான் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேணாம் ப்ரீவியஸ் செக்ஷனுங்கிறத எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபுல் அக்சஸ்ங்கிறதே கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.